தனுசு லக்னத்துக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். தனுசு லக்னக்காரங்களுக்கு 2026 ஒரு 50-50 வருஷமா. அதாவது பாதி நல்லதும் பாதி சவாலும் இருக்கும். ஆனா ஒண்ணு, உங்க சொந்த ஜாதகம்தான் இந்த வருஷத்தோட உண்மையான ரிசல்ட்டை முடிவு பண்ணும். முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கும். 4ஆம் வீட்ல சனி இருக்கிறதால தொழில், கல்யாணம், படிப்புன்னு எல்லாமே கொஞ்சம் மந்தமா போகலாம். ஒரு விஷயம் முடிகிற மாதிரி வந்து டக்குன்னு நின்னுடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க தசாபுக்தி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்தோட நேரம் நடக்குதுங்கிறது தான் இது. உங்களுக்கு குரு, செவ்வாய், சூரியன் மாதிரி நல்ல தசை நடந்தா நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். இதுவே சனி ராகு தசைன்னா சவால்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடைசியா, உறவுகள்லயும் படிப்புலயும் ஒரு விதமான குழப்பம் இருக்கலாம். கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தவிக்கலாம். மாணவர்கள் 100% முயற்சி போட்டும் ஒரு 70-80% தான் ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. பெண்களுக்கு குடும்பம், வேலைன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுல மன அழுத்தம் அதிகமாகலாம். மொத்தத்துல 2026ல தனுசு லக்னக்காரங்க கடின உழைப்போடையும் பொறுமையோட இருக்கணும். ஏன்னா உங்க ஜாதகமும் தசாபுக்தியும் தான் இந்த வருஷத்தோட இறுதி முடிவை தீர்மானிக்கும்.